ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, எல்லாருமே ஈஸியாக சமைக்கக்கூடிய சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதே மாதிரி சமைக்க தெரியாதவங்களும் பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சிக்கன் ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இன்றைக்கி எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி 2 முறை வாஷ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ண சிக்கனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரியணும். சடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிக்கணும். தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆனியன் சேர்க்க ஆரம்பிக்கணும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கிட்ட சின்ன வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே. சின்ன வெங்காயம் போட்டு குக் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உரிக்கணும், க்ளீன் பண்ணணும்னு. கஷ்டமாக இருக்கிறவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே பொடிசாக நறுக்கி அப்படியே சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே வந்து வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவும் சேர்த்துறாதீங்க நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்குமே. நமக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப எடுத்துக்க முடியாது. அப்போ ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். கம்மியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம லைக் பண்ணி நிறையாவும் நம்ம சாப்பிட்லாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் நமக்கு வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான்வெஜ் செஞ்சிங்கனாலே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேருங்க. நமக்கு அந்த கெட்ட ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல்லாம் எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் நாம் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ கரண்டி வச்சு ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் மசாலா சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா எடுத்துகிறேன். கடையில் நமக்கு அவைலபிளாக இருக்கும்ல அந்த சிக்கன் மசாலா தான். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து சிக்கன் மசாலா விற்கிறாங்க. அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே குக் பண்ணும்போது அந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுவேன். சமைக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மசாலா போட்டவுடனே கரண்டியை வச்சு அந்த சிக்கனை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலாவில் ஊறி நல்லாயிருக்கும் சிக்கனும். நான் வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். எல்லா குக்கிங்கும் நம்ம போடுவோம் பாருங்கள், அதோட மிளகாய்த்தூள் தான். என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கலாம்னு அதோட ரெசிபி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து ஒரு சில்லுக்கிட்ட நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இந்த அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன், அந்த தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். அது வரைக்கும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் சிக்கனில் நமக்கு மசாலா ஊறி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே நல்ல சாஃப்ட்னஸும் இருக்கும் நமக்கு. ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வைங்க. நமக்கு வந்து நல்ல கிரேவியாக நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரைஸில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி சிக்கனை நல்லா வேக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சியாக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நமக்கு குழம்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிக்கன் நமக்கு அடியில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ திரும்பவும் நான் தட்டு போட்டு மூடி நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட குக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ்லேயே ஊற்றி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் குழம்பு கொதிக்குது. ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சிருக்குது.
சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பாருங்களேன், நமக்கு குழம்பு ஆற ஆற நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதை ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறேன். கொத்தமல்லியை தூவி அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். கிரேவியை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே கொத்தமல்லி அது தூவுனதுக்கு அதுக்கும் அந்த கிரேவி செம்ம வாசனையாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. ஃப்ளேவர் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பேச்சுலர் கூட ஈஸியாக சமைக்கக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.